பேரன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய மும்பை நாடார் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ராஜ இளங்கோ அவர்களே, பொதுச் செயலாளர் பேலஸ் துரை அவர்களே, பொருளாளர் அருமை சகோதரர் பாலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்மத்தியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய தென் மாவட்டத்திலே இருக்கின்ற நாடார் சமுதாயத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தலையிட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அரசியல் பயணத்தில் அதிகமாக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் காளிதாஸ் அவர்களே, இதற்கு முன்னாலே உரையாற்றிவிட்டு சென்றிருக்கின்ற அருமை தலைவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற அருமை பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லுவதற்கு தகுதியானவர்கள்தான் மேடையில் மட்டுமல்ல இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்றவர்கள் என்பது எனக்கு தெரியும். காலத்தின் அருமை கருதி ஒவ்வொருடைய பெயரையும் நான் சொல்லாமல் விட்டதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி, சிறப்புரை என்று தலைவர் சொன்னார்கள். சிறப்புரை ஆற்றுகின்ற ஒரு தருணமாக நான் அதை எடுத்துக்கொள்ளாமல் சில நிமிடங்களில் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். இந்த நாட்டில் உலகத்தில் ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒரு தொழிலை செய்வார்கள். அந்த தொழிலின் அடிப்படையிலேயே அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்றும் சொல்ல முடியும். ஆனால் உலகத்திலேயே எந்த தொழிலை செய்தாலும் அனைத்து தொழில்களிலும் உயர்ந்து விளங்குகின்ற ஒரே சமுதாயம் உண்டு என்று சொன்னால் அது நாடார் சமுதாயம் மட்டும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய ஒரிஜினல் பனையேற்றும் தொழில் என்று நாம் பெருமையாக சொல்ல முடியும். அந்த தொழிலில் கூட உயிரோடு இருக்கின்ற ஒரு பூச்சி கூட செய்ய முடியாத ஒன்றை செய்கின்ற வற்றமை படைத்தவர்கள் இந்த சமுதாயத்து மக்கள். பனையை ஏறுகின்ற போது ஒரு அணிலை எடுத்துக் கொள்ளுங்கள், மேலே ஏறுகின்ற என்று சொன்னால் அது கீழே வரும்போது தலைகுப்பறதான் வரும். ஆனால் ரிவர்ஸ் கியரில் வருகின்ற ஒரே சமுதாயம் இந்த நாடார் சமுதாயம் என்பதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பெருமைக்குரிய சமுதாயம். உலகத்திலேயே மிகப்பெரிய அம்பானி அதானி என்று எத்தனை பேர் இருந்தாலும் உலகத்திலேயே இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சமுதாயம் அதிகமாக நன்கொடை கொடுக்கின்ற சமுதாயம் இந்த நாடார் சமுதாயம். அதுதான் சிவநாடார் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்தியாவிலேயே அதிகமாக நன்கொடை கொடுக்கின்றவர் சிவநாடார், HCL நிறுவனம். இப்படி எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, பத்திரிகை துறை எடுத்துக்கொண்டால் இந்த சமுதாயம்தான் இருக்கின்றது. டிவி துறையை எடுத்துக்கொண்டால் இந்த சமுதாயம்தான் இருக்கின்றது. பால் துறை எடுத்துக்கொண்டால் இந்த சமுதாயம்தான் இருக்கின்றது. கம்ப்யூட்டர் துறையை எடுத்துக்கொண்டால் இந்த சமுதாயம்தான் இருக்கின்றது. இப்படி அனைத்து துறையிலும் இன்று கொடிகட்டி பறக்கின்ற ஒரு சமுதாயம். இன்றைய தினம் மும்பையிலே இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவதிலும் அதில் கலந்து கொண்டதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி. ஆனால் நண்பர் காளிதாஸ் போன்றவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து நம்முடைய சமுதாயத்தோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நீங்களெல்லாம் பாரமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். ஏனென்றால் சிவநாடை போன்றவர்கள், சின்னையா, பெரியய்யா, சின்னையா போன்றவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இணைந்து பணியாற்றினார்கள். அடுத்த தலைமுறை இந்த சமுதாயத்தோடு இணைந்து பணியாற்றுமா இல்லையா என்கின்ற சந்தேகங்கள் நம்முடைய சமுதாயத்தில் எழுந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய சமுதாய மக்களுக்கு வளர்ச்சிக்கு எழுச்சிக்கு அவர்களை இணைக்கின்ற பாலமாக இருக்க வேண்டும்.
அதற்கு என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்பதையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சிவநாடாரை சந்தித்து இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும், சுமார் பல லட்சம் கோடிகள் ஆண்டிற்கு நன்கொடை கொடுக்கின்றார், நம்முடைய மக்கள் எத்தனை பேர் பயன்படுகின்றார்கள் என்பதை பார்த்தால் மிக குறைவாக இருக்கின்றது. பத்திரிகை துறை நாளைக்கு இந்த சமுதாயத்தை உயர்த்தி விடுமா இல்லை தாழ்த்து விடுமா என்கின்ற சந்தேகம் எழுகின்ற விளிம்பு நிலையிலே இருக்கின்றோம். எனவே இவர்களெல்லாம் சந்தித்து இந்த சமுதாயத்தை உயர்வான நிலைக்கு செல்ல வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் தான் நம்முடைய அடையாளம். படிக்காதவர் அனைவரையும் படிக்க வைத்தவர். அந்த தலைவருடைய விழாவை இங்கே சிலை திறந்திருப்பதை பார்க்கின்ற போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பெருந்தலைவர் உலகத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் எவ்வளவோ தலைவர்கள் வாழ்ந்தார்கள், மீண்டு விட்டார்கள். ஆனால் மறைந்த ஒரு தலைவனுக்கு உலகத்திலேயே அதிகமாக பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்ற, உலகத்திலேயே, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே மறைந்ததற்கு பின்னால் பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்ற மிகப்பெரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற சமுதாயம். இன்றைய தினம் அரசியல் ரீதியாக நாம் மாறி மாறி வளர்த்து விட வேண்டும், தொழில் ரீதியாக நாம் மாறி மாறி வளர்த்து விட வேண்டும். நம்முடைய சமுதாயம் நம்மை பிடித்து இழுத்து கீழே தள்ளாதவர்களுக்கு நாம் ஒன்றிணைப்பாக கட்டுக்கோப்பாக வளர்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை நான் தலைவரிடத்திலே கேட்டுக்கொள்வேன். அருமை சகோதர குரு அவர்கள் மிகச் சிறந்த முறையிலே நம்முடைய தாமிரபரணி ஆற்றை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கே பிறந்து மும்பையிலே வளர்ந்து மும்பையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதனுடைய ஆர்வம் அவருக்கு இருப்பதை நான் பாராட்டுகின்றேன். ஒன்றை நான் மிக தெளிவாக சொல்லுகின்றேன், அங்கே நண்பர் காமராஜ் போன்றவர்கள் எல்லாம் மிக முக்கியமான படியே அந்த ஆற்றுக்காக ஆற்றினார்கள். அதை போன்று 150 அமைப்புகள் இந்த தாமிரபரணியை காப்பாற்றுவதற்கு இருக்கின்றார்கள். அந்த அனைத்து அமைப்புகளையும் நான் என்னுடைய அலுவலகத்திலே கூப்பிட்டு அவருடைய கருத்துக்களை கேட்டேன். காமராஜருக்காக நீதிமன்றத்திலே சென்று நேரடியாக வாதாடியவன் நான் என்பதில் உரிமையை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதோடு மட்டுமல்ல, நண்பர் குரு அவர்கள் 1000ல் ஒரு அளவுக்குத்தான் அந்த கருத்துக்கள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த தாமிரபரணியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்திலே 3 முறை பேசிவிட்டேன். இப்போது பாராளுமன்றத்திலே 1000 கோடி ரூபாய்க்கு திட்டத்தை தர வேண்டும். கங்கையை சுத்தப்படுத்துகின்ற நீங்கள் ஏன் தென்னகத்திலே இருக்கின்ற தாமிரபரணியை சுத்தப்படுத்த மாட்டீர்கள் என்று கேட்டேன். கங்கைக்கு ஒரு நீதி, காவிரிக்கு ஒரு நீதியா என்று நான் குரல் கொடுத்தேன். என்னுடைய பேச்சு அனைத்துவருக்கும் பத்திரிகைகளிலும் யூடியூப்களிலும் வந்தது. ஆனால் பாரதிய ஜனதா அரசு அங்கே ஒரு நீதியையும் தமிழகத்திற்கு ஒரு நீதியுமாக புறக்கணிக்கப்பட்டதை விடமாட்டேன் என்று சொல்லி அமைச்சரை பார்த்து சமீபத்திலே முதல் கட்டமாக 540 கோடி ரூபாயை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்புங்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை இந்த அரசு தயாரித்து கொண்டிருக்கின்றது. அது சென்றவுடன் அந்த தாமிரபரணி காப்பாற்றப்படும் என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். எந்த அமைப்பையும் நான் விட்டு வைப்பதில்லை. குலவணிகர்புரம் என்கின்ற பாலம் உங்களுக்கு தெரியும். அந்த பாலத்திற்கு இப்போது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் 100 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டிலே அறிவித்து உடனடியாக துவக்குவதற்கு இருக்கின்றார். 3 மாத காலத்திற்குள்ளால் அந்த குலவணிகர்புரம் பாலம் துவக்கப்படும் என்பதை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். நம்முடைய நண்பர் அவர்கள் காளிதாஸ் அவர்கள் சொன்னார்கள், பணியேறுகின்ற தொழிலாளியை துப்பாக்கியால் சுடுகின்றார். 9 மணி முதல் 12 மணி வரையிலும் அங்கே காத்து கிடந்து அனைத்தையும் செய்தோம். ஆனால் அதன் பிறகு நம்முடைய மக்கள் வேறு வழிக்கு சென்று விடுகின்றார்கள். இதுதான் வேதனை. 3 மணி 12 மணி வரையும் காத்து கிடந்தது நானும் காளிதாஸ் அவர்களும். மறுநாள் பார்த்தால் நாங்கள் நாம் தமிழர் மூலமாக பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். எனவேதான் இந்த வேதனையை சொல்லுகின்றேன். நம்முடைய மக்கள் ஒற்றுமை இருக்க வேண்டும். நம்முடைய மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அது குறைவாக இருப்பதால் தான் நண்பர் காளிதாசன் போன்றவர்களை தலைமைத்துவத்தை ஏற்று அனைவரையும் அரவணைத்து மேல்மட்டத்திலாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இங்கே சொல்லப்பட்டதே நாடார் சமுதாயத்துக்கு மட்டும் எத்தனை அமைப்பு? 250. 250க்கு மேல் அமைப்பு. எனவே இதற்கு இடையிலே அரசியல்வாதிகள் புகுந்து மதத்தை கொண்டு வந்து புகுத்த பார்ப்பார்கள்.
எனவே எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து அருமை தலைவர் காளிதாஸ் அவர்கள் மிகச்சிறந்த அமைப்பாளர் நண்பர் காளிதாஸ் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த 250 அமைப்பையும் ஒன்றாக இணையுங்கள், நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.